ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளோட ஃபுட்ஸ், நம்மளோட சாப்பாடு மூலயமா எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெரிஸ்னா ராஸ்பெரி, கூஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, எல்லா பெரிஸுமே நம்ம சாப்பிடலாம். அதில் பெஸ்ட் பெரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரான்பெரின்னு சொல்லுவோம். ஸோ அதை கலாக்காய்னு சொல்லுவோம். அந்த கலாக்காய் நம்ம சீசனலாக தான் கிடைக்கும். ஸோ அந்த கலாக்காய் என்ன பண்ணலாம், அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறப்போ நம்மளோட இன்ஃபெக்ஷனை ட்ராக்ல எங்க இருந்தாலும் அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கான சக்தி இதுல ரொம்ப அதிகம். ஏன்னா ப்ரோ ஆந்தோசைனடுன்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அது என்னவா ஒர்க் ஆகுதுன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த அந்த ப்ரோ ஆந்தோசைனடன் ரிச் ஃபுட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னா குட் பாக்டீரியா. ஸோ குட் பாக்டீரியா எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நம்மளுக்கு உருவாகுதோ ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடலாம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட கேர்டு நம்ம இப்போ காலையில் மார்னிங் பால் ஊற்றி மத்தியானம் கேர்ட் ஆகுது, தயிர் ஆகுதுன்னா அந்த தயிரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், இப்போ இதுவே சிறுதானியம் எதெல்லாம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றோமோ அது எல்லாமே. நெக்ஸ்ட் பிக்கிள்ஸ், ரொம்ப ஊறுகாய். ஸோ அதெல்லாம் அந்த புளிப்பு இருக்க எந்த ஃபர்மெண்ட் பண்ணி குட் பாக்டீரியாஸ் இருக்கோ அந்த ஃபுட் எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். ஃபைபர்னா நம்ம நார் சத்து நிறைந்த எதெல்லாம் சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோமோ, கீரை வகைகள், காய், பழம், இதெல்லாமே நார் சத்து இருக்க எதெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றோமோ நம்மளோட பவல் மூமெண்ட்ஸ். ஸோ பவல் மூமெண்ட்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளோட பிளாடர் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது. வேற என்னெல்லாம் சாப்பிடலாம்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் நம்ம ரொம்ப சாப்பிட்றப்போ அதுவும் நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ரிசர்ச் ப்ரூஃப்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் சரியாகும். இன்னொன்று வெஜிடேரியன் டயட் பெஸ்ட்டா நான் வெஜிடேரியன் டயட் பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடேரியன் டயட் பெஸ்ட். ஏன்னா நம்மளோட யூரினை லெஸ் அசிடிக்காவும் ஈக்குவலன் டு ஆல்கலைனுக்கு வந்துடும். ஸோ விச் இஸ் ஃபேவர். அந்த ஆல்கலைன் கண்டிஷன்ல நம்மளோட நார்மல் யூரின் பிஹெச் ஆல்கலைனா இருக்கும். ஸோ ஆல்கலைனா இருக்கிறப்போ நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. அதே எவ்வளோ மோர் அசிடிக்கா நம்மளோட யூரின் இருக்கு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ இப்போ இந்த வெஜிடேரியன் டயட் சாப்பிட்றப்போ நம்மளோட யூரின் லெஸ் அசிடிக்கா இருக்கு. ஸோ ரிசர்ச் ப்ரூஃப். ஸோ அதனால என்னன்னா நம்மளோட யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகிறது சான்சஸ் ரொம்ப அதிகம். இது நீங்க அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறப்போ நீங்க அனிமல் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா, மீட்ஸ்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா அது யூரினை ரொம்ப அசிடிக்கா மாத்திடுது. ஸோ அசிடிக்கா மாத்துறப்போ நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம ஃபேவர் பண்றோம் அந்த பாக்டீரியா வளர்றதுக்கான அந்த ஃபுட்டை சாப்பிட்டு. இன்னொன்று பிரெவரேஜஸ். ஸோ நம்மளோட கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றோம். ஸோ அது டீ, காஃபி. ஸோ சம் ரிசர்ச் சேஸ் நம்ம ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுக்கிறப்போ நம்ம யூரின் வழியா வரும் அப்படின்னு. ஆனா பட் இது என்னன்னா இரிட்டன்ஸா, பிளாடரோட இரிட்டன்ஸா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் வேற என்ன, இதுல எல்லாத்துலயும் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள கிரான்பெரிஸ். ஸோ இதோட ட்ரை ஃப்ரூட்ஸா அதான் கலாக்காய் சொன்னேன்ல, ஸோ அதோட ட்ரை ஃப்ரூட்ஸா கிடைக்கிது அப்படின்னா நீங்க பெஸ்டா அதை சாப்பிடலாம். ஆர்எல்ஸ் இளநீ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இளநியை எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க 1 full day 2 to 3 days கம்ப்ளீட்டா அந்த இளநீ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பாடியில இருந்து அசிடிக் நேச்சர் யூரினோட அசிடிக் நேச்சர் கம்மியாகி ஆல்கலைனுக்கு வரும். ஆல்கலைனுக்கு வரப்போ நம்ம பாக்டீரியா வாஷ் அவுட் பண்றோம். ஸோ வெஜிடேரியன் டயட் அண்ட் ஃப்ரூட் ஜூசஸ் நம்ம குடிக்கிறப்போ நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.